Hey all, welcome back to our channel Simply Raji's World. இன்னைக்கு நாம் குவாகத்துக்கு தான் போயிட்டு வர போகிறோம். குவாகம் ஒரு குட்டி ஊர் தமிழ்நாட்டில். இங்கே கூத்தாண்டவர் சாமிக்கு தான் இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நானும் என்னோடய அம்மாவும் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். காலையில் சாப்பிடல, ஏன்னா நாங்கள் காலையில் சாப்பாடு செய்யலை. சரி அங்கே போய்ட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பி வந்துட்டு இருந்தோம். போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் இந்த ஊருக்கு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த கோவிலில் மட்டும்தான் கூத்தாண்டவர் சாமி இருப்பாங்க. அதனால் எல்லாருமே மக்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்தாங்க. பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. ஒரு திருவிழாலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த கும்பாபிஷேகம். முதல்ல நாங்கள் போயிட்டுருக்கப்போது எல்லோரும் ஓடிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தா இந்த கும்பாபிஷேகம் தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற வழி ஃபுல்லாக கடைகளாகவே இருந்துச்சு. திருவிழாலலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல்லாக கடை தான் இருந்துச்சு. பொம்மை, வளையல், வீட்டு பொருட்கள், ஜாமாக்கள், அதுக்கப்புறமா குட்டி குட்டியான திங்ஸ் அதெல்லாம் நிறையாவே இருந்துச்சு. நாங்களும் அப்புறமா கும்பாபிஷேகம் தண்ணிலாம் தெளித்தாங்க. வெளியில் போகும்போது தான் செம்ம கூட்டம். ஏன்னா ஆட்டோ, பைக்கு, கார்லாம் அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரமாச்சு. நாங்கள் நடந்தே 2 கிலோமீட்டர் நடந்து வெளியில் வந்துட்டோம். நாங்கள் ரொம்பலாம் அங்கே பொருட்கள் வாங்கலை. ஒரே ஒரு குட்டி அம்மி வாங்கினேன். அதுக்கப்புறமா ஒரு 3 கம்பல் மட்டும் வாங்கினோம். ஒவ்வொரு கம்பலும் ஈச் 50 ருபீஸ். வீட்டுக்கு வந்துட்டுக்கப்புறமா சத்து மாவு கூழ் துழவி குடித்தோம். அதுக்கப்புறமா தயிர் பூவா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ற அவசரத்தில் நான் வீடியோ எடுக்கலை. நான் எங்கள் பூனைக்குட்டிக்கும் பால் கொடுத்தோம். நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் மெத்தைக்கு போனேன். பூனைக்குட்டி கீழே இருந்துச்சு. என்னோடய குரலை கேட்ட உடனே மேலே எட்டி பார்த்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு செமஸ்டர் எக்ஸாமுக்கு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன். நைட்டுக்காக அம்மா ஒரு ஸ்பெஷலான பூவா செஞ்சுருந்தாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, தேங்காய், சாதத்தோட கிண்டி கொடுத்தாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.